ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பிளாசம்ஸ் மேஜிக். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னாக்கா, திரிபலா சுரணத்தை வச்சு பல்பொடி செய்ய போகிறோம். ஜஸ்ட்டு திரிபலா சூரணம், கிராம்பு, உப்பு இதை வச்சே நம்மளுடைய பல்பொடியை நம்மளே செஞ்சுக்கலாம். டூத் பேஸ்ட்டில் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறதே நிப்பாட்டிட்டோம். இப்போது 2 வருஷம் ஆகுது நாங்கள் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணி. அதுக்கு பதிலாக நம்ம மூலிகை பொருட்களை வச்சே நம்மளுடைய டூத் பேஸ்ட்டை செஞ்சுக்கலாம். இந்த ரெசிபி செஞ்சு 1 வருஷம் ஆகுது, ஆனால் போஸ்ட் பண்ண இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. அக்குப்ரெஷர் ஹீலர் உமர் ஃபாரூக் அவங்களோட புக்கில் என்ன எழுதியிருக்காங்கனாக்கா, சிகரெட்டில் இருக்கிறத விட பேஸ்ட்டில், டூத் பேஸ்ட்டில் நிக்கோட்டினுடைய அளவு ரொம்ப அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்னென்னா, சிகரெட்டில் 2லேருந்து 3 மில்லி வரைக்கும் தான் இருக்குமா நிக்கோட்டின். ஆனால் டூத் பேஸ்ட்டில் 18 மில்லிகிராம் வரைக்கும் இருக்குதான். ஸோ அப்போ எவ்வளோ ஹார்ம்ஃபுல் நம்ம டூத் பேஸ்ட்டை யூஸ் பண்ணுறது குழந்தைங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ரெசிபி சித்தா டாக்டர் செல்வநாயகம் அவங்களுடையது. அதான் நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் 5 கிராம் கல்லுப்பு, 10 கிராம் கிராம்பு, 100 கிராம் திரிபலா சூரண பொடி. திரிபலா சூரண பொடி நாட்டு மருந்து கடைகளெல்லாம் கிடைக்கும். முதல்ல கிராம்பையும் கல்லுப்பையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அது ஃபுல்லாக அரைஞ்சிருக்காது. ஸோ அது கூட திரிபலா சூரண பொடி ஒரு பாதி அளவு அது கூட கொட்டி திரும்ப அரைக்கணும். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அரைக்காமல் மீதி வச்சிருந்த திரிபலா பொடியும் அது கூட மிக்ஸ் பண்ணிடணும். நம்மளுடைய மூலிகை பல்பொடி ரெடி. இது எதாவது பாக்ஸில் நல்லா டைட்டாக மூடி வச்சு நம்ம பல்பொடியாக காலையில் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் இனிமேல் டூத் பேஸ்ட்டை யூஸ் பண்ணாமல் நீங்களே உங்கள் வீட்டில் பல்பொடியை செஞ்சு பயன்படுத்துங்க. நன்றி. மந்த்ரா சாரீஸ் கலெக்ஷனில் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதை பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் இன்னும் வேணும்னாக்கா அடுத்த வீடியோவில் போடுறேன். கமெண்ட் பண்ணுங்கள்.